ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகை, ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகை. உலகத்தில் பல உள்ளங்கள் என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள். உலகத்தில் பல உள்ளங்கள் என்னும் குழந்தைக்கு புது எண்ணங்கள். பிள்ளை தீபங்களே ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகை. அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 252. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே புலால் மறுத்தல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறள், பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருள் ஆட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை என்றால் பொருளை போற்றி பேணாதவர்களுக்கு பொருளை ஆளும் சிறப்பு கிடைக்காது. அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு என்றால் ஊன் என்கின்ற புலால் உண்பவர்களுக்கு அருளை ஆளும் சிறப்பு கிடைக்காது. அதாவது பொருளை போற்றி பேணாதவர்களுக்கு பொருளை ஆளுகின்ற பொருளுடையார் என்கின்ற சிறப்பு கிடைக்காது. அதுபோல ஊன் என்கின்ற புலால் உண்பவர்களுக்கு அருளை ஆளுகின்ற அருளுடையார் என்னும் சிறப்பு கிடைக்காது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள் இந்த உலகிலே பேசப்படுகின்ற பல்வேறு மொழிகளிலே பல்வேறு அறிஞர்களால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக நரிக்குறவர் இன மக்களால் பேசப்படுகின்ற வக்ரபோலி என்கின்ற மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம் அறிகிறோம். அருள் ஆட்சி செய்கின்ற உள்ளம் கொண்டவர்கள் கடவுள் வாழ்கின்ற இல்லமாக, பெரும் கோயிலாக தமது உள்ளத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அத்தகைய அருள் உள்ளம் கொண்டவர்கள் இவ்வுலகில் வாழும் அனைத்து ஜீவன்களையும் சமமாக கடவுளாக கருதுவார்கள். இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களையும் அவற்றினுடைய உயிரையும் தமது உயிர் போல கருதி அன்பு செலுத்துவார்கள். இந்த உலகிலே வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று சொந்தம் கொண்டாட வேண்டும். அதுவே இயற்கை தந்த பாச பந்தமாகும். பிற உயிரினங்களை உறவுக்காக கொண்டு தின்னக்கூடாது. கருணையோடு கடவுள் போன்று நடந்து பெருமை பெற வேண்டும் என்கின்ற அரிய கருத்தினை கடவுள் உள்ளம் என்பது ஒரு கருணை இல்லம். அடைக்கலம் கொடுத்த அந்த கடவுளின் அருளை பாடுவது போல உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் கொண்டாட வேண்டும், அவற்றுடன் அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அரிய கருத்தினை இந்த உலக மக்களின் மனதிலே விதைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1984 ஆண்டு வெளிவந்த அன்புள்ள ரஜினிகாந்த். வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு இளையராஜா இனிமையாக இசை அமைக்க லதா ரஜினிகாந்த் குழுவினருடன் பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஜீவன் யாவும் ஒன்று, இங்கு யாரும் சொந்தமே. ஜீவன் யாவும் ஒன்று, இங்கு யாரும் சொந்தமே. இதுதான் இயற்கை தந்த பாச பந்தமே. ஹோய் கடவுள் உள்ளமே ஓர்
கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடவோம், அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடவோம். கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, பொருளை போற்றி பேணாதவர்களுக்கு பொருளை ஆளுகின்ற பொருளுடையார் என்கின்ற சிறப்பு கிடைக்காது. அதுபோல ஊன் என்கின்ற புலால் உண்பவர்களுக்கு அருளை ஆளுகின்ற அருள் உடையார் என்கின்ற சிறப்பு கிடைக்காது என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து பிற உயிரினங்களை இறைச்சிக்காக கொன்று தின்னாமல் அனைத்து உயிரினங்களின் மீதும் அன்பு கொண்டு சிறப்பாக வாழ்ந்து சிறப்பு பெற வேண்டும் என்கிற கருத்தினை இந்த திருக்குறளின் பொருளிலிருந்து நாம் அறிந்து அதன்படி செயல்படுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 253. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், மேலும் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.